back to my Anglo Thamizhachi channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். சோ இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவா இருக்கும் நம்ம சேனல்ல. சோ நம்மளோட சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த சாரியை எப்படி ப்ளீட் பண்றது, எப்படி ப்ராப்பரா வந்து ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது, இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சாரியை நம்ம எப்படி வியர் பண்ணிக்கிறது அப்படிங்கறத எல்லா டீடைலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்மளோட சேனலில் இது வரைக்கும் யாராவது புதுசாக உள்ளே வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்துட்டு இருக்கும். அண்ட் டே பை டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி விளாக்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க லேட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அயன் பண்ண போகிற சாரியை இப்போது அயனிங் டேபிளில் வச்சுருக்கோம். இந்த சாரியை தான் இப்போ நம்ம அயன் பண்ண போகிறோம். இப்போ இந்த அயன் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். இப்போது பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஊக்கி மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி சின்ன பின் இல்லை, பெரிய பின் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேட்ச் கிளிப், நல்லா ஸ்ட்ராங்கான கேட்ச் கிளிப்பாக வந்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, அதனால் அதையே வச்சுக்கிட்டேன். இப்போ அயன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ப்ரொஃபஷ்னலான அயன் பாக்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. என்கிட்ட இந்த மாதிரி அயன் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அயன் பாக்ஸ்லேயும் நம்ம நல்லாவே சூப்பராக வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போயுமே இதில் தான் வந்து அயன் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த சாரீ எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த சைடு வந்து நம்ம கட்டுவோமோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பட்டையாக இருக்கும் இந்த மாதிரி சாரியிலலாம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இடுப்பு சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அளவு எடுத்துக்கோங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, தொப்புள்னு சொல்லுவாங்க, அந்த தொப்புள்லேருந்து நீங்கள் சுற்றி உங்களோட அந்த இடுப்பு சைஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கீழெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து விட்டு சைஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒல்லியான உடம்பு அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சமாக தான் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இது வைக்க தெரியல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் கூட சொல்கிறேன். இந்த சைடு ஷோல்டரில் இருந்து உங்களோட கை அந்த எண்டிங் சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, கையோட சென்டரோட விரல் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் விரல் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சைஸ் வரும். உங்களோட இடுப்பு சைஸ் அவ்வளோதான் வரும். இப்போ நம்ம அளவு எடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணி நல்லா வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஹேர் பின் எடுத்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் முன்னாடி அந்த முந்தி வரைக்கும் இப்போ எடுத்து முன்னாடி டேபிளில் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு 11 ப்ளீட்ஸ் வரைக்கும் நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வராதுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து அதிகமாக ஒரு மாதிரி எடுக்க முடியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு எடுக்கவும் வராது, யாராவது ஹெல்ப் வச்சு எடுப்போம். இப்போ நான் சொல்லித்தர ட்ரிக் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட போயிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடு வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த பல்லு சைடு. முன்னாடி சைடு வந்து அந்த டேபிள் மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளீட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விஷ் தான். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த சின்ன ப்ளீட் வைக்கிறது தான் பிடிக்கும். நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க 3 விரல் அளவாக வச்சு அதில் ஒரு பாயிண்ட் மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா அங்கே ஒரு கோடு க்ரியேட் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாரியை மேலே வச்சுட்டே வந்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மேலே குட்டி குட்டியாக சின்ன சைஸாக எப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த கோடு க்ரியேட் ஆகும். அப்படியே குட்டி குட்டியாக மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து 12 ப்ளீட்ஸ் வரையும் உங்களுக்கு கட்டாயமாக க்ரியேட் ஆகும். நான் உங்களுக்கு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து அது எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே எண்ணி காமிச்சிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ நமக்கு 12 ப்ளீட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த 12 ப்ளீட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரிக் வச்சு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சாரீக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே நிறைய ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அந்த டேபிள் எண்டிங்கில் கேட்ச் கிளிப் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கேட்ச் கிளிப் வச்சு நல்லா வந்து செக்யூர் பண்ணிவிட்டு, இப்போ இதை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அந்த 3 விரல் இந்த 3 விரல் இந்த 3 விரல் வச்சு இந்த மாதிரி 1 பை 1 இப்போ எடுக்க போகிறோம். இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ரைடலுக்கே போயிட்டு அங்கே உங்களுக்கு இப்போ அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அயன் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு அங்கே சேர் இருக்கும். சேரில் கூட நீங்கள் கிளிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த மாதிரி கையை இந்த மாதிரி 3 விரல் வந்து அளவு வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி நீட்டான ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட் பாருங்கள் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் உங்களுக்கு தெரியாது, இருக்கிற ப்ளீட்ஸே தெரியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக உங்களால் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பின் வச்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கலையாமல் கரெக்டாக நேரான ஒரு லைனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின் குத்தியாச்சுங்க. இப்போது எப்படி வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும், எந்த அளவுக்கு இன்னும் பின் குத்தணும் அப்படின்ட்டு நான் அளவு பார்த்துட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பின் குத்த போகிறீங்களோ இந்த முந்தானியை, அந்த இடத்துல கரெக்டாக ஷோல்டர் பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டிக்கும் கீழே வரைக்கும் ஒரு கரெக்டாக 1 இன்ச்சுக்கும் கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுக்கோங்க, முட்டிக்கும் கீழே வரைக்கும். இன்னொரு ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டரில் அந்த பின் குத்திருக்க இடத்துல போட்டுட்டு இப்படி கரெக்டாக முன்னாடி கொண்டாந்து வைப்பீங்க இல்லைங்களா இந்த முந்தானியை, அந்த மாதிரி கொண்டாந்து முன்னாடி வச்சிங்கன்னா இந்த இடுப்புக்கும் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வரா மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 ட்ரிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னா. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுக்கணும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காமிச்சேன். இன்னும் கொஞ்சம் ப்ளீட்ஸ் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நமக்கு எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ அயன் பண்ணிக்க போகிறோம். அயன் பாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் வந்து இந்த காட்டன் கர்ச்சீஃப் வச்சு தான் அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சை இந்த மாதிரி பின்ஸ் எடுத்து விட்டுறலாம். பின்ஸ் எடுத்து விட்டுட்டு இப்போ கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணிக்கலாம், நேராக வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். சாரீலாம் அயன் பண்ணும்போது இந்த அயன் பண்ணுறதுக்குன்னு தனியாக மேட்லாம் விற்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இப்போதைக்கு வாங்கி நான் அயன் பண்ணலை. நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கர்ச்சீஃப், காட்டன் கிளாத் வச்சு அது மேலே போட்டுட்டு இந்த மாதிரி அது மேலே அயன் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நம்ம அந்த மேட்டில் எப்படி அயன் பண்ணால் நமக்கு அந்த ஃபினிஷிங் வருமோ அந்த மாதிரி இந்த கிளாத்தில் பண்ணாலும் நமக்கு ஃபினிஷிங் வரும். ஸோ நம்ம இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த காட்டன் கிளாத் மேலே போட்டுட்டு இப்படி நான் அயன் பண்ணிக்குவேன். ஸோ அயன் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அமுங்கிடும். அந்த மேலே இருக்கிற ப்ளீட்ஸ் மட்டும் நல்லா பெருசாக தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த பார்த்தாலே அந்த நீட்னஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே எந்த அளவுக்கு நான் வந்து கீழே அந்த முந்தான சைடு இழுத்து விட்டனோ அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இப்போ அயன் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த முந்தானை எல்லாமே வந்து அழகாக அயன் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா இப்போ எடுத்து நம்ம டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயர் கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வச்சு அயன் பண்ணிப்பேன். இது ரொம்பவே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பிரஸ்ட்டு சைடு வந்து இப்போ நம்ம அயன் பண்ணிக்க போகிறோம். ப்ளீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேபிளில் போட்டுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். லைட்டாக வந்து இழுத்து விட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற சாரியை மட்டும் லைட்டாக இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ நம்ம 11 ப்ளீட்ஸ் 12 ப்ளீட்ஸ் வரைக்கும் எடுத்துருக்கோம். அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த சைடு எதுவுமே அடிக்காது. நல்லாவே வந்து அயன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த சாரீ வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இப்படி லைட்டாக இழுத்து விட்டுட்டு இப்போ நான் அயன் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதே சேம் கிளாத் வச்சு நம்ம அழகாக அயன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த நம்மளோட ஷோல்டர் பக்கம் போட்டுட்டு இப்போ நம்ம அயன் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்கள் போட்டுட்டு இப்போ நம்ம எந்த அளவுக்கு அயன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஹிப் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்ம பாவாடை கட்டுவோம், பாவாடை அல்லது அந்த ஷேப் வியர் போடும்போது அந்த கட்டுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே வரைக்கும் நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம அந்த ஹிப் சைஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் அயன் பண்ணிட்டோம். இப்போ எப்படி சென்டர் ப்ளீட் எடுக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த சாரியை நார்மலாக இப்படி சுற்றி முன்னாடி கொண்டு வருவோம் இல்லைங்களா, இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழே வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி கீழே வரைக்கும் நல்லா டைட்டாக இழுத்து விட்டுருங்க. அங்கே முடிஞ்ச ஒரு பின் கூட குத்திட்டு இழுத்து விடுங்க, இல்லைன்னா ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான அளவு வராது. இப்போது நான் வந்து எப்படி எடுக்கிறேன்னா, என்னோடய கையில் 2 இன்ச்சு கரெக்டாக நான் எடுக்கிற மாதிரி 2 இன்ச்சு கரெக்டாக எடுத்து அங்கே ஒரு பின் குத்திப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி சாரியை மேலே போட்டுட்டு கரெக்டாக நான் பண்ண மாதிரி 2 இன்ச்சு உங்களோட கையிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹிப்போட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கரெக்டாக வந்துடும். கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்த இந்த மெஷர்மெண்ட்லேயும் ஒரு ஹேர் பின் வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஹேர் பின் குத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த ஹேர் பின்னோட கரெக்டாக இருக்கா சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி சென்டர் ப்ளீட் எடுக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹிப்புக்கு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சுற்றுறதுக்கு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பின்லேருந்து இப்போ நம்ம குத்திருக்க இந்த பின் வரைக்கும் தான் நமக்கு சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹேர் பின்லேருந்து இந்த ஹேர் பின் சென்டரில் இருக்க சாரீ எக்ஸ்ட்ராஸ் வந்து தான் இப்போது சென்டர் ப்ளீட்டாக வரப்போகுது. இப்போ சென்டர் ப்ளீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ளீட்ஸாக எடுப்பாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாகவே ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப குட்டி எடுத்துடாதீங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாரீ கட்டும் போது அதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக நமக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் எடுத்து விடுற மாதிரி கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப வந்து தூக்கிட்டு இல்லாமல் நீங்கள் அந்த ஹிப்பில் வந்து சொருவும் போது அந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி அழகாக தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கேப் விட்டு அங்கே ஒரு பின் வச்சு குத்திட்டு இப்போ நம்ம அதை மொத்தமாக வந்து சும்மா ஒரு ரேண்டமாக அந்த சாரியை எடுத்து மேலே டேபிள் மேலே போட்டுட்டு இப்போ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் அந்த லாஸ்ட்டில் வந்து பின் குத்திருக்கோம் இல்லைங்களா, அங்கே ஒரு கிளிப் வச்சு கூட கேட்ச் கிளிப் வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு பிடிப்புக்காக குத்திக்கலாம். நான் கேட்ச் கிளிப்லாம் குத்தல, சும்மா அப்படியே மேலே போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கரெக்டாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அழகாக இத்தனை ப்ளீட்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த சாரியோட அந்த ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொஞ்சம் காட்டன் மாதிரியும் இந்த எண்டிங்கில் இருக்கிற அந்த சாரியோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஃப்னு இருக்க மாதிரியும் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கையை வச்சு அழுத்தம் கொடுத்தாலே அது கரெக்டாக கோடு மாதிரி க்ரியேட் ஆகிடுது. அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ளீட்ஸும் எடுக்கும் போது இந்த மாதிரி நல்லா கையில் தேய்ச்சி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து பாதி வந்து நமக்கு இதிலே வந்து சாரி அமுங்கிடும். லாஸ்ட்டாக நம்ம லைட்டாக மட்டும் இந்த அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே கரெக்டாக ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு கிளிப் வந்து இந்த மாதிரி எண்டிங்கில் கொடுத்துட்டேன். இப்போ கிளிப் வச்சு குத்துனதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்லேயும் இந்த கீழேயும் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு சாரியை வந்து பின் பண்ணியிருக்கோமோ அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேயும் ஒரு பின் குத்திக்கலாம். இன்றைக்கி நான் பின்லாம் வந்து சென்டரில் குத்தலை, லைட்டாக வந்து அயன் பண்ணாலே அது நல்லா அமுங்கிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பின் குத்தலை. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கட்டியும் காமிப்பேன் இல்லைங்களா, ப்ரீப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறனால நான் வந்து சென்டரில் பண்ண மாட்டேன். இதே ஒரு வேளை நீங்கள் வந்து வெளியே வந்து சாரி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சென்டரில் பின் குத்தணும். அதனால் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக அயன் பண்ணி நம்ம இந்த மாதிரி பின் குத்தி ரெடியாக இருக்குது. இப்போ சென்டர் ப்ளீட் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி மடிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரியை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறீங்கன்னா இருக்கிற சாரியை இந்த மாதிரி தலைகீழாக போடுங்க. தலைகீழானா உங்கள் சைடு வந்து பின்னாடி இருக்கிற மாதிரியும் முன்னாடி சைடு வந்து டேபிளில் இருக்க மாதிரியும் ஃபஸ்ட்டு கமுத்தி போட்டால் மட்டும்தான் உங்களால் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண முடியும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ பின்னாடி இருக்கு இல்லைங்களா, என்னோடய சைடில் இருக்கிற இந்த ஹிப்புக்கு கட்டும் இல்லைங்களா அந்த சின்ன சைஸில் இருக்க அந்த சாரீ அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நல்லா வந்து இப்படி இழுத்து விட்டுட்டு கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொஞ்சம் வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மடிக்கும் போது நமக்கே தெரியும் இந்த அளவுக்கு பாக்ஸ் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் எடுத்து பார்த்துட்டு இப்போ மறுபடியும் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி அந்த முந்தி சைடு இருக்கு இல்லைங்களா அதை உங்கள் ஷோல்டர் மேலே ஒரு சப்போர்ட்காக போட்டுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக இழுத்து இப்படி சரி பண்ணிவிட்டு இப்போது நல்லா வந்து உதறி விடுங்க. அந்த முன்னாடி இருக்கிற அந்த முந்தானி நல்லா உதறி. இப்போ அந்த பல்லு ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணும்போது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அப்படி கீழே போட்டுட்டு லைட்டாக வந்து இப்படி வச்சு இப்படி அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக வேணும்னு சொல்லிட்டு அளவு எடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்படி நான் எடுத்து விடுற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் நீட்டாகவே ஃபோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா அங்கங்கே சுருங்கிடுச்சு அப்படின்னா எடுத்து மறுபடியும் வியர் பண்ணும்போது ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு அந்த அளவை வந்து கையில் வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக 2 சைட்லேயும் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குறுக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு குறுக்கி வந்து உங்களால் மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள், அந்த சைடு சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். இப்போ இந்த பெரிய ஃபோல்டை வந்து ஃபுல்லாக இப்படி இழுத்து விட்டுட்டு அந்த சின்ன ஃபோல்டு அதுக்கு மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பாக்ஸ் ஃபோல்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வந்து நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்திருக்கு. நமக்கு ப்ளீட்ஸும் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்ம மடித்த அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கும் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன ட்ரிக்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அழகாக வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டுறேன். 2 பார்ட்டுமே இதில் போட்டோம்னா ரொம்ப நேரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி 1/2 ஹவருக்கான வீடியோ வந்திருக்கும். 20 to 22 மினிட்ஸாவது கண்டிப்பாக வந்திருக்கும். செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு பார்ட்டில் வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.